குழந்தை இல்லைன்னா அவங்க மலடின்னு அர்த்தம் இல்லை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது நல்லதுக்கு தான். அதே குழந்தை பிறக்காமையே கருவிலேயே கழிஞ்சிருதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுக்குன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா கடவுள் எது செய்தாலும் அது நல்லதுக்கு தான் செய்வார். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் பிரச்சனை, பெற்றவங்களுக்கும் பிரச்சனை. அதனால தான் அது கருவிலேயே களைஞ்சு போகணுன்னு கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்காக நமக்கு குழந்தையே பொறுக்காது, நம்ம இதோடு நமக்கு வாரிசே கிடைக்காதுன்னு நம்ம நினச்சிக்கூடாது. நம்ம கொஞ்சம் காத்திருந்தோம்னா கடவுள் நமக்கு நல்ல ஒரு வாரிசை நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம அழகான ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பனா கண்டிப்பாக நம்ம ஆவோம். கடவுள் நல்லவங்களை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். கண்டிப்பாக அது சோதனை கூட நம்மளுடைய சோதனைகள் வேதனைகள் எல்லாமே கெட்டது நம்மளை விட்டு நீங்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர நம்ம கெட்டு போகிறதுக்காக கடவுள் நம்மளை எப்போவும் சோதிக்க மாட்டார்.